அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர ரீட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு நிஃப்டி எந்த மாரி டைரக்ஷன்ல ரன் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டுடே ஒர்க் ஃப்ளோ எந்த மாரி நாங்க பார்க்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா ஃபாலோ பண்ணலாம். நமக்கு எந்த மாரி நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இதோட வீக்ல இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதோட வீக்லியோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. சரிங்களா? நமக்கு ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேலன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் ஷிஃப்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு இந்த ஏரியாவுல பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கும்போது பிரைஸ் ஷிஃப்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது டுடே எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நேத்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி நமக்கு ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது நமக்கு கன்யூஸா அப்போ உண்டான டைரக்ஷன் இருக்குமா? எந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு மேஜரா நேத்து பேலன்ஸ்ல முடிச்சுட்டாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நேத்துக்கு உண்டான 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் இடத்துல இன்னைக்கும் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் சொல்லிடணும். நமக்கு 24,120 அபோவ் சஸ்டெயின் பண்ணாங்களா, இல்ல கேப் அப் ஓப்பன் பண்ணாங்கன்னா நமக்கு இங்கிருந்து அந்த 120 24,120ல நமக்கு இந்த லெவல்ஸ் இந்த பேலன்ஸ் அதாவது டிமாண்ட் கிரியேட் பண்ணாங்கல்ல, இந்த டிமாண்ட்ல ரீடெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இல்ல பிலோ வந்தாங்கன்னா நமக்கு ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறது ப்ரீவியஸோட வீடியோல பார்த்துருந்தோம். அப்படிங்கும்போது நமக்கு இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் போகல. சரிங்களா? 124,150 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபோவ் போகல. அங்கிருந்தே நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இந்த இடத்த யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னா மார்க்கெட் யாருக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்த பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா மார்க்கெட் மேல போகாது அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுனாவே போதும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் செல்லர்ஸ்க்கு நமக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அவங்க இங்க ஹை பிரைஸ்ல செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓப்பனிங் தான் தெரிஞ்சு நமக்கு இந்த லெவல்ஸ்லயும் நியரஸ்டா பார்த்தீங்கன்னா 9:55 அப்படிங்கிற 10 மணிக்கு போய் நமக்கு இந்த இடத்துல வந்தாங்கன்னா மட்டும் நமக்கு இங்க ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் பார்க்கணும்னா இங்க இருந்து நமக்கு ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத பொசிஷனா பார்க்கும்போது இங்க இருந்து பார்க்கணும். அப்படிங்கும்போது அப்போ உண்டான மார்க்கெட் ஓவரால் அப்போ உண்டான டைரக்ஷன் இருக்காங்க. இங்க ஃபர்தரா இங்க பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா நமக்கு பொசிஷன் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, நமக்கு ஒரு அப்புக்கு உண்டான டைரக்ஷன் போடுறோம்னா நமக்கு ஒரு செல்லிங் உண்டான பொசிஷன் ஒரு புட் செல்லிங் உண்டான பொசிஷன் ஆட் பண்ணலாம். இல்ல பையிங் உண்டான ஆக்டிவிட்டி இந்த இடத்துல பொசிஷன் ஆட் பண்ற மாதிரி. அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்தரா இந்த லெவல்ஸ்ல நமக்கு பிலோ போனா மட்டும் தான் நமக்கு பொசிஷன் கட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு பாருங்க இந்த லெவல்ஸ் ப்ரீவியஸ் டேவோட ஒரு ஏரியாவுக்குள்ளேயே மிட் ரேஞ்சில் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு 30 மினிட்ஸ்ல வச்சோம்னா நமக்கு மோர் தென் டைம் பார்த்தா இந்த ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு பேலன்ஸ் லெவல்ஸை காட்டிருக்கும். 24,000 அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த லெவல்ஸ்க்கு பிலோ போனாங்கன்னா நமக்கு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி போகும். அப்படிங்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே 100க்குள்ள இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க இருந்து பார்த்தோன்னா ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டியும் இங்க இருந்து பார்த்தோன்னா ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்க நாம பார்க்க முடியும். ரன் ஆயிட்டு இருக்குது, அதுதான் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நாம மேஜரா பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா
எந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது பையிங்க்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணுமா? இல்ல செல்லிங்க்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணுமா? அப்படிங்கிறது வந்து பார்க்குற மாரி. அப்படிங்கும்போது இந்த ஹைல இருக்கும்போது 24,150 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது அங்க இருக்கும்போது பார்த்தா நமக்கு வந்து ஒரு புட் சைட்ல பாட்டம்ல இருக்கிற புட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து யாரு வந்து பலிபீடமும் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து பார்க்குற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது பாட்டத்துல இருக்கிற ஒரு புட் செல்லர்ஸ் வந்து தான் நமக்கு வந்து அப்புக்குண்டான ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணுவாரு. சரிங்களா? அப்படிங்கும்போது, அவருக்கு வந்து பார்த்தோன்னா 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்து அதுல வந்து புட் சைட்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது, அங்க வந்து புட் சைட்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்டப் ஆயிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது எதுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்? 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா நமக்கு வந்து கிரியேட் பண்ணணும். சரிங்களா? அவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா மட்டும் தான் நமக்கு வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்போ உண்டான டைரக்ஷன்ல வந்து மூவ்மெண்டம் இருக்கு அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாம இருந்தாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ்ல வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து பார்க்குற மாரி இருக்கு. அப்படிங்கும்போது மேஜரா நமக்கு வந்து புட் செல்லரையே அங்க பார்க்கும்போது, ஆப்போசிட்ல இருக்கிற கால் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வச்சிருக்கிற பொசிஷன் வந்து கவர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். அப்படிங்கும்போது, நமக்கு வந்து எந்த ஏரியாவுல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹை பிரைஸ்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு என்ன பிரீமியம் ஹை பிரைஸ் அப்படின்னா, காலோட பிரீமியம் தான் ஹை பிரைஸ்ல இருக்கும். அப்படிங்கும்போது காலோட பிரீமியம் தான் ஹை பிரைஸ்ல இருக்கு அப்படின்னா, இந்த லெவல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து காலோட பிரீமியம் தான் ஹை பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து ஓவரால் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க தெரியும். அப்படிங்கும்போது இங்க செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டிய வந்து எதிர்பார்ப்பாங்க. நாம வந்து எதிர்பார்க்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி. பிரைஸ் ஹைல இருந்தா செல்லிங் உண்டான, லோல இருந்தா பையிங் உண்டான ஆக்டிவிட்டி. அப்படின்னா, இங்க வந்து காலுக்கு உண்டான செல்லர் சரிங்களா? காலுக்கு உண்டான செல்லர்ஸ் வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து இருப்பாங்க. அப்படிங்கும்போது மேஜரா வந்து ஒரு ஓடிஎம் ஸ்டேக்ல தான் நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து மேஜரா வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத. அதான் அங்க தான் டைம் வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கும். அத பேஸ் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஓட்டிங் ஸ்ட்ரைக் பேஸ் பண்ணி நமக்கு வந்து அங்க செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. இங்க மேஜரா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. அப்படிங்கும்போது இங்க வந்தாங்கன்னா நமக்கு வந்து மிட் ரேஞ்ச் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் ரேஞ்ச் வருவாங்க. பாட்டம் ரேஞ்ச் கட் பண்ணா அடுத்தடுத்து ரெஃபரன்ஸ்க்கு போவாங்க அப்படிங்கிறத வந்து இங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ்க்கு வருவாங்க. சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த லெவல்ஸ் வருவாங்க. அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ்க்கு வந்து வருவாங்க அப்படிங்கிறத வந்து இங்க வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். சரிங்களா? நமக்கு வந்து அடுத்தடுத்து ஏன்னா, ஒருத்தர் வழி விடும்போது பார்த்தோம்னா, அடுத்த ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணக்குண்டான ஸ்ட்ராங்கான ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும். சரிங்களா? அது வந்து ஒரு மார்க்கெட் லிக்விடிட்டி புரொவைடர் வந்து நமக்கு வந்து எப்படின்னா லிமிட் ஆர்டர் போட்டு தான் மார்க்கெட்டயே ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நாம வந்து மேஜரா பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்படிங்கும்போது, அக்ரெசிவா பையிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து வந்தாங்க மட்டும் தான் நமக்கு வந்து மேஜரா வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து போகும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அவங்க அக்ரெசிவ் பையர், அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்தாங்கன்னா மட்டும் தான் ஒரு அப்போ, ஒரு டவுனோ வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்காங்க. நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நம்ம வந்து பார்த்தோம்னா ஓப்பனிங்ல வந்து இங்க ஒரு ஹை குடுத்துருக்காங்க, இங்க லோ குடுத்துருக்காங்க. அப்படின்னா, இந்த ஹை அண்ட் லோக்குள்ள வந்து இருக்காங்களா? அப்படிங்கும்போது ஓவரால் பார்க்கும்போது இந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்து போகணும். இல்ல இந்த லெவல்ஸ்க்கு அபோவ் வந்து போகணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து மேஜரா பார்க்கக்கூடிய விஷயம். இல்ல நமக்கு வந்து மேஜரா ஒரு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் எடுத்துட்டு நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து சென்டரா வச்சுட்டு நமக்கு வந்து அந்த லெவல்ஸ்க்கு பிலோ இருக்காங்களா? இல்ல வந்து இந்த லெவல்ஸ்க்கு மிட் பாயிண்ட்ல இருந்து அபோவ் வந்து போறாங்களா? ஒரு ரீடெஸ்ட்க்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 0.5ல வந்து நமக்கு வந்து மேல போறாங்க அப்படிங்கிறதையும் இங்க வந்து பார்க்குற மாரி இருக்கு. சரிங்களா? அந்த லெவல்ஸ்க்கு நியரஸ்ட்டா வந்துட்டு எங்க பையிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. இந்த பையிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டிக்கு உண்டான ரீடெஸ்ட்டா அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குற மாரி இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்ல தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, ஓவரால் பாருங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரேஞ்சே வந்து கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ஹைய பொறுத்து நமக்கு வந்து இந்த ஹை டூ இந்த லோவுக்கும் போகும்போது நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க.
அப்படிங்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் இருப்பாங்க. இங்க 24,150 இங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 136 அப்போ 100 பாயிண்ட் நியரஸ்ட்டா 100 பாயிண்ட்டுக்குள்ள வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு மும்மடத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது ஓவரால் பார்க்குறங்கும்போது நமக்கு ஃப்ரைடேல வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து இவங்க வந்து இங்கிருந்து இந்த பேலன்ஸ் ஏரியாவுல இருந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து கன்டின்யூ பண்ணல. சரிங்களா? இங்க வந்து பிரைஸ் ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா, அத வந்து கன்டின்யூ பண்ணல. அது ஹைக்கு மேல வந்து போகல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ப்ரீவியஸோட ஹைக்கு மேல வந்து போயிருக்காங்கன்னா, கன்டின்யூ பண்ணல அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க வந்து பாருங்க. அப்படிங்கும்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா, பையர் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க ஆக்டிவிட்டி பண்ண பையர்ஸ் வந்து இங்க ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது இங்க நமக்கு வந்து டிமாண்ட் ஓட ரேஞ்ச் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நீங்க டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டி இங்க வந்து பிலோ வந்துட்டு வேணும். அப்போ உண்டான ஆக்டிவிட்டிக்கு இது அபோவ் வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து இங்க பார்க்கணும். அப்படின்னு பிரீமியம் பேஸ் பண்ணி நீங்க வந்து அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்க வந்து பிரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தோம்னா, நமக்கு வந்து எக்ஸ்பெரி கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா, நமக்கு வந்து எந்த பிரீமியத்துல ஹையா இருக்காங்க, லோவா இருக்காங்க அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட்டா பார்த்துட்டு, நமக்கு பிரீமியத்த மீட்டிங் பாயிண்ட்ட பேஸ் பண்ணி சரிங்களா? பிரீமியத்தோட மீட்டிங் பாயிண்ட்ட பேஸ் பண்ணி நமக்கு வந்து லெவல்ஸ் எடுத்து, நமக்கு அங்கிருந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு அப்க்கு உண்டான டைரக்ஷன் இருக்காங்களா? இல்ல வந்து டவுனுக்கு உண்டான டைரக்ஷன் இருக்குங்களா? அப்படிங்கிறத நீங்க வந்து டிசைட் பண்ற மாரி இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. வித் பிரீமியத்தோட லெவல்ஸ். சரிங்களா? அப்படின்னா ஒரு பிரீமியத்தோட லெவல்ஸ பேஸ் பண்ணி, அங்க வந்து நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு பிரீமியம் டிராப் ஆகுது. வித் லாபா இன்வெஸ்ட் அப்படிங்கிறது என்ன வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குற மாரி இருக்கும். இப்போ ஒரு பிரைஸ் டிராப் ஆகுதுன்னா, அங்க வந்து ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். சரிங்களா? இல்ல அப்படின்னா வந்து பையர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நீங்க வந்து அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பிரைஸ் என்ன நடக்குது? ஆப்போசிட்ல வந்து புட் சைட்ல வந்து என்ன நடக்குது? இல்ல கால் சைட்ல என்ன நடக்குது? 2யுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா ட்ரெண்ட வந்து பார்க்க முடியும். உள்ள வந்து என்ட்ரி ஆகுறத வந்து அவாய்ட் பண்ண முடியும் மேஜரா. சரிங்களா? என்ட்ரிய அவாய்ட் பண்றது இம்பார்ட்டன்ட்டா பாருங்க. என்ட்ரி எடுக்கிறத காட்டிலும் என்ட்ரிய எந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணலாம், எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத மேஜரா வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு மாரி. ஓவரால் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 24,100 அப்படின்ற வந்து ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். அந்த காலோட பிரீமியம் வித் புட்டோட பிரீமியத்துல வந்து நமக்கு வந்து என்ன மாரி ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, ஓப்பனிங் பிரீமியத்துல வந்து பிரைஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நடந்திருக்காங்க அப்படின்னா வந்து, ப்ரீவியஸோட குளோசிங் பிரைஸ் சரிங்களா? நமக்கு வந்து ப்ரீவியஸோட குளோசிங் பிரைஸ்க்கு பிலோ வந்து அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், குளோசிங் வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, புட்டோட பிரீமியம். அதே மாரி பாருங்க, காலோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா, பிலோ வந்து குளோசிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்க வந்து பார்க்கணும். 2 பிரீமியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குளோசிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இவங்க 121ல குளோசிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறபோது, இங்க குளோசிங் வச்சிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 145 அப்படிங்கிற லெவல்ஸ்ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது, குளோசிங் பிரைஸ்க்கு பிலோ ட்ரேடிங்கா, இல்ல அபோவ் ட்ரேடிங்கா அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓப்பனிங் பிரைஸ்ல குளோசிங் பிரைஸ்க்கு பிலோ ட்ரேடிங்கா, இல்ல அபோவ் ட்ரேடிங்கா, இல்ல ஹைக்கு மேல ட்ரேட் ஆகுதா பிரீமியத்துல வந்து. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன நடந்திருக்கு? குளோசிங் பிரைஸ் பிலோ வந்து ட்ரேட் ஆகுது. குளோசிங் பிரைஸ் அபோவ் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அபோவ் போறாங்க அப்படின்னா வந்து மேல ஹை வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். சரிங்களா? வந்து ஹைக்கு மேல வந்து பிரீமியம் போகும்போது, இந்த பிரீமியத்தோட லோவுக்கு பிலோ வந்து சரிங்களா? அங்க பாருங்க 114 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ வந்து புட்டோட பிரீமியம் மூவ்மெண்ட்ல இருந்தாங்கன்னா மட்டும் தான் இந்த ஹைய வந்து அபோவ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க ஒரு இன்சைட் 5 மினிட்ஸ் கேண்டலோட இன்சைட் ரேஞ்சுக்குள்ள இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இங்க வந்து வாட்ச் பண்ற மாரி இருக்கு. சரிங்களா? இந்த இன்சைட்லயே இருந்துட்டு நமக்கு வந்து ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு லோவ கட் பண்ணிட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து அப்புக்கு உண்டான மூவ்மெண்டத்துல வந்து பிரீமியம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹை
இந்த லோவுக்குள்ள இன்சைட்ல வந்து இந்த டிராவல் பண்ணிருக்கு. ஓவரால் பாருங்க 170 டூ 122 அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை பாயிண்ட் இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் வந்து ஓப்பனிங்ல ஹை அண்ட் லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓப்பனிங்லயே பாருங்க ஹை அண்ட் லோ வந்து 50 பாயிண்ட் நியரஸ்ட்டா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஹை அண்ட் லோ விட்டு வெளிய போகணும் பிரீமியம். சரிங்களா? அந்த ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட்டா வந்து அத விட்டு வெளிய போகணும். இல்ல வந்து காலோட பிரீமியம் வெளிய போகணும். இல்ல புட்டோட பிரீமியம் வெளிய போகணும். அப்படிங்கும்போது வெளிய போயிட்டு நமக்கு வந்து திரும்ப அந்த லோவுக்கு இன்சைட்லயே வரும்போது என்ன மாரி ஆக்டிவிட்டியா இருக்கும்? அத வந்து நீங்க வந்து இங்க வந்து கன்சிடர் பண்ற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது ஓவரால் பார்க்கும்போது நமக்கு வந்து மேஜரா குளோசிங் பிரைஸ்க்கு பிலோ வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு காலோட பிரீமியத்தோட குளோசிங் பிரைஸ்க்கு பிலோ வந்து புட்டோட பிரீமியம் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து அபோவ் வந்து காலோட பிரீமியம் இருக்கணும். அதாவது புட்டோட பிரீமியம் ஹைக்கு மேல வந்து இருக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து ஹைக்கு மேல இருக்கணும். அப்படிங்கும்போது ஓப்பனிங்ல பாருங்க. இந்த லோவுக்கு 122 அப்படிங்கிற லெவல்ஸ் நமக்கு வந்து கரெக்ட்டா ரன் ஆயிட்டு இருக்கிறது. சரிங்களா? கரெக்ட்டா ரன் ஆயிட்டு இருக்கு. 122 லெவல்ஸ்க்கு பிலோ தான் செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டில தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பிரீமியம் பாருங்க 148 சரிங்களா? 148 அப்படிங்கிற ஹை இருக்காங்க. சரிங்களா? 148 அப்படிங்கும்போது இந்த 148 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேல வந்து நமக்கு வந்து இருந்தாங்கன்னா மட்டும் நம்ம வந்து ஒரு புட் சைட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அப்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 148 அப்படிங்கிற லெவல்ஸ்னா, நமக்கு வந்து எங்க வரும் அப்படின்னா மேஜரா வந்து பார்க்கணும். இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து என்ட்ரி உண்டான ஆக்டிவிட்டியா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கலாம். நியரஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட 90 டூ கிட்ட 35 இருக்காங்க அப்படின்னா, ஒரு 30 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 148 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு வந்து போயிருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படிங்கும்போது அவங்க அபோவ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிலோ இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 122 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு பிலோ வந்து சஸ்டெயின் பண்ணா, நமக்கு வந்து காலுக்குள்ளான சில்லைக்குள்ளான ஆர்டரியர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படிங்கிறத வந்து இங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டு, இங்க வந்து நாம வந்து ஒரு பைக்கு உண்டான ஆக்டிவிட்டி அதான் புட்ல ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். ஆப்புக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். அப்படிங்கும்போது மேஜரா வந்து இந்த மாரி வந்து ஒரு ஓப்பனிங்லயே வந்து 50 பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து மேஜரா ஒரு செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டில இருக்கிறது பெட்டரான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து இங்க வந்து ஏன்னா 100 பாயிண்ட்ல வந்து ரேஞ்சுக்குள்ள வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸோட ப்ரொஃபைல்குள்ள அதாவது பிரைஸ் இன்சைடுக்குள்ளேயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கிறது வந்து அத பேஸ் பண்ணி நீங்க வந்து அவுட் சைட் போகல. பிரைஸ் வந்து செட் ஆகல அப்படிங்கிற விஷயத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்க வந்து மேஜரா வந்து நீங்க எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளைல வந்து பையிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. இங்க ஒர்க் ஃப்ளோ பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, நீங்க ஒரு டவுன் ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த 24,000 லெவல்ஸ் இந்த பிலோ வந்து போனாங்கன்னா மட்டும் நம்ம வந்து டவுன் ஃபால்ஸ்க்கு உண்டான பார்க்கணும். அப்படிங்கும்போது இவங்க பிலோ வந்து சஸ்டெயின் ஆகுனாங்கன்னா கிடையாது. அப்படிங்கும்போது மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாரி இவங்க கட் பண்ண வராங்க அப்படின்னா, மேல அபோவ் வந்து கட் பண்ணி ஃபாலோ பண்றது அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு அப்புக்கு உண்டான டான்ஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அ பிரீமியத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஸ்ட்ரைக்கு உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட வந்து வாட்ச் பண்ணணும். எந்த ஸ்ட்ரைக்க வந்து நீங்க வந்து ஒரு ஓடிஎம்மா கன்வெர்ட் ஆகுறாங்களா? இல்ல ஏடிஎம்மா கன்வெர்ட் ஆகுறாங்களா? அப்படிங்கிறத இங்க வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். இங்க ஒரு 100 பாயிண்ட்குள்ள வந்து டிராவல்லயே வந்து இன்சைட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து, நமக்கு வந்து 100 பாயிண்ட் டூ 100 பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக்க வந்து செலக்ட் பண்ணலாம். நமக்கு வந்து 24,100 வந்து இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 24,100 வந்து இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா வந்து ஐடிஎம்மா ஆகும். இல்ல வந்து ஓடிஎம்மா ஆகணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படிங்கும்போது இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டிலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து இவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா வந்து 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல வந்து இருக்கும்போது பார்த்தா, நமக்கு வந்து இவங்க வந்து பிலோ வந்து பிரைஸ் வந்து போகும்போது என்னவோ இந்த மாரி ஆக்டிவிட்டியா இருக்கு. அப்படின்னா வந்து நமக்கு வந்து என்னவா நடக்கும்? அ நமக்கு வந்து ஃபியூச்சர் சார்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒரு டவுனுக்கு உண்டான ஆக்டிவிட்டில வந்து நடக்கும். அப்படிங்கும்போது இவங்க 24,100 அப்படிங்கிற பிரீமியம் பிரைஸ் பார்த்தோம்னா, நமக்கு வந்து டவுன் ஆகும்போது எங்க போவாங்க அப்படின்னா,
24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கோட பிரீமியத்தோட லெவல்ஸ்க்கு வந்து போவாங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த லெவல்ஸ்க்கு வந்து போவாங்க. அப்படின்னா அடுத்தடுத்துக்கு உண்டான ஸ்ட்ரைக் உண்டான லெவல்ஸ்க்கு வந்து பிலோ வந்து போவாங்க. அப்படி வந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து பார்க்கலாம். இல்ல ஒரு இன்சைடுக்குள்ள வந்து போறாங்களா? நமக்கு வந்து 24,000 காலோட பிரீமியம் எடுத்திருக்கோம். இத வந்து 200 அப்படிங்கிற பிரீமியம் எடுக்கணும். நமக்கு வந்து இன்னும் கிளியரா வந்து இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இருந்திருக்கும். 24,000 காலோட பிரீமியம் எடுத்திருக்கோம். வித் 24,000 100 காலோட பிரீமியம் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது, இங்க வந்து மேஜரா வந்து நீங்க கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் கிளியரா இருக்கும். 2 சார்ட்டையும் ஃபீச்சர் வித் ஸ்மார்ட்டையும் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அது ஒரு நிகழ்வுகள் ஃபீச்சர் சார்ட்டா பண்ணுவோம்ல. பாருங்க நமக்கு இங்க ஒரு டவுன்ஃபால் சரிங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்தாங்க. சரி இந்த லெவல்ஸ்க்கு பிலோ வந்து போனாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பிரீமியத்த செல்லிங் உண்டான காலோட பிரீமியத்த செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டிக்காக. அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து இங்க வந்திருக்காங்க. இந்த லோ லெவல்ஸ் சரிங்களா? லோ லெவல்ஸ் பார்த்தோன்னா 11:15க்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோன்னா, இங்க வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 24,000 பிரீமியம் அப்படிங்கும்போது இங்க வரும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரைக் பாருங்க 24,038 அப்படிங்கிற லோ லெவல்ஸ் பார்த்தா 24,032 அப்படிங்கிற பிரீமியத்தோட லெவல்ஸ். அப்படின்னும்போது நமக்கு வந்து 24,000 காலோட பிரீமியம். காலோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா 24,000 காலோட பிரீமியம் எடுத்திருக்கோம். அந்த காலோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புட்டோட பிரீமியத்தோட லெவல்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, புட்டோட பிரீமியம் அப்படிங்கும்போது எதுவா இருக்கும்? 24,100 அப்படிங்கிற அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து 24,000 ஸ்ட்ரைக் இருக்கிறவங்க பிரீமியத்துல. அத ஏடிஎம்மா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, நமக்கு வந்து பிலோ இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, 14 ஸ்ட்ரைக். அதாவது 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக். அப்படின்னா அந்த பிரீமியத்தோட இன்சைடுக்குள்ள போகணும். அப்படிங்கும்போது ஹை பிரைஸ் அங்கிருந்து டிராப் ஆயிட்டு வரும். அது ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து டிராப் ஆயிட்டு வருது அப்படின்னா வந்து ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் பிலோ இருக்குன்னா, அவங்க ஹைக்குள்ள தான் இந்த உள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைக்குள்ள தான் வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா லோ பிலோ வந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்ப்பாங்க. இப்படிங்கும்போது நமக்கு வந்து 24,100 ட்ரெண்டோட ஹை வந்து இருக்கு. அப்படின்னா அந்த ஹைக்கு இன்சைட்ல வந்தாங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன வருவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா சேஞ்சஸ் நடக்கும் மாரியே விஷயம் வந்து நடக்கும். சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 24,100 இருக்கும்போது, சரி 150 இருக்காங்க. 100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து ரவுண்டா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக். ஓகேங்களா? அந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து ஃபால் ஆயிட்டே வரும். பிரீமியம் வந்து ஃபால் ஆயிட்டே வரும்போது, அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா வந்து, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடிஎம்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த ஐடிஎம்லயே வந்து இவங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த ஐடிஎம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏடிஎம் ஆகும். சரிங்களா? ஏடிஎம்மா வந்து ஆகக்கூடிய விஷயம் வந்து இவங்க வந்து 24,000 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏடிஎம் தான் ஆகுறாங்களா? சரிங்களா? இந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா, 24,000 காலோட பிரீமியம் தான் இங்க வரும்போது 24,036 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு வரும்போது, இவங்க வந்து ஏடிஎம் ஆகுறாங்களா? இல்ல வந்து அப்படியே வந்து ஐடிஎம்மா வந்து கன்டின்யூ பண்றாங்களா? அப்படிங்கிற விஷயத்த இங்க வந்து பார்க்குற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது இவங்க வந்து ஏடிஎம்மா ஆகணும் அப்படின்னா வந்து, ப்ரீவியஸா இருந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஹை அப்படிங்கிற லெவல்ஸ் சரிங்களா? வந்து இங்க வந்து குடுப்பாங்க. அந்த ஹைக்கு வந்து பிலோ வந்து இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட பிரைஸ் வந்து போகணும். அப்பதான் நமக்கு வந்து அவங்க ஐடிஎம் ஆவாங்க. அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடிஎம் ஆவாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது அந்த லெவல்ஸ்க்கு வந்து பிலோ வந்து போகல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 145 அப்படிங்கிற லெவல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் குடுத்துருக்காங்க. 198, 200 அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் மொமெண்டம் குடுத்துருக்காங்க. ஒரு 50 பாயிண்ட் வந்து மொமெண்டம் குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாரி வந்து நீங்க வந்து 100 பாயிண்ட் ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஓப்பனிங்லயே வந்து 50 பாயிண்ட் இன்சைட்லயே வந்து நமக்கு வந்து பிரீமியம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து, நீங்க இந்த மாரி வந்து கன்சிடர் பண்ணிட்டு 100 பாயிண்ட்டா கன்சிடர் பண்ணுங்க. 50 பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதிகமான கிளியரன்ஸ் வந்து இருக்காது. நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு கிளியரன்ஸ் இன்சைட்ல போகும். 50 பாயிண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சடனா வந்து ஒரு கேண்டில்லயே வந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்ல ஒரு மூவ்மெண்டம்ல இருக்கும். அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்கா ஒரு 100 பாயிண்ட் தள்ளி இருந்து ஸ்ட்ரைக் எடுத்தோம்னா, 100 பாயிண்ட் டூ 100 பாயிண்ட் எடுத்தோம்னா, நமக்கு வந்து கிளியரா வந்து
ஒரு ஸ்ட்ரைக்ல இன்சைல் ஆகுது. அது ஏடிஎம் வாங்குறாங்களா, இல்ல ஓடிஎம் வாங்குறாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கிளியரா ஒரு ட்ரெண்டுக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து பார்க்கறதுக்காட்டிலும், ஒரு பிரீமியம் உண்டான பையிங் உண்டான ஆக்டிவிட்டில வந்து ஸ்ட்ராங்கா வந்து பார்க்குற மாரி. நீங்க வந்து ட்ரெண்ட் டிசைட் பண்ணணும். ஒரு பிரீமியத்தோட லோ, ஹை அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்த்துட்டு, ஏன்னா வந்து இங்க வந்து டிகே அப்படிங்கிற விஷயம் வந்து இங்க வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது நீங்க வந்து டிஃபரன்ஸ் ஆகும். லெவல்ஸ் எல்லாம் டிஃபரன்ஸ் ஆகும். ஏன்னா வந்து புதுசா ஒரு கை கிரியேட் பண்றாங்க. இல்ல புதுசா ஒரு லோ கிரியேட் பண்றாங்கன்னா, அந்த லோ லெவல்ஸ் வந்து இங்க வந்து கன்சிடர் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா வந்து. ஏன்னா வந்து அந்த லோ வந்து பிரேக் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா. புதுசா வந்து ஒரு லோ வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா மட்டும் தான் நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா. வந்து ஒரு கரண்ட் மார்க்கெட்ட லெவல்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கும்போது பாருங்க லெவல்ஸ் சேஞ்சஸ் ஆகும். பாருங்க நமக்கு வந்து இங்க 96 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 24,100 பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 96. அப்படிங்கும்போது 24,100 பிரிவு 96 கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த லெவல்ஸ் தான் இப்ப வந்து புட்டோட பிரீமியத்தோட பிலோ லெவல்ஸ். சரிங்களா? அந்த பிலோ லெவல்ஸ்க்கு பிலோ வந்து போகும். அதாவது காலோட பிரீமியத்தோட லோ லெவல்ஸ் பாருங்க. 95 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு பிலோ வந்து புட்டோட பிரீமியம் போனாங்கன்னா மட்டும் தான் நமக்கு வந்து இங்க இருந்து பார்த்தா கன்டின்யூ பண்ணுவாங்க. அப்புக்கு உண்டான நேரம். அது பாருங்க இங்க வந்து நமக்கு வந்து இங்க வந்து லெவல்ஸ் கிடைச்சிருக்காங்க. 12:20க்கு பார்த்தீங்கன்னா வந்து லோ பார்த்தீங்கன்னா வந்து 95, 97 அப்படிங்கிறது. அடுத்து அந்த லெவல்ஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற புட்டோட பிரீமியத்துல யூஸ் பண்ண முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 96 அப்படிங்கிற லெவல்ஸ் சொன்னோம். அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஒரு பையிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. இல்ல செல்லர்ஸ் வந்து ஷார்ட் கவர் பண்ணிக்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது, அவங்க வந்து இங்க பாருங்க, இந்த லெவல்ஸ் வரும்போது, நமக்கு வந்து எந்த மாரி ஆக்டிவிட்டி திரும்ப வந்து அந்த இந்த பிரீமியத்தோட லெவல்ஸ்க்கு வரும். அப்படிங்கும்போது இங்க ஹை போயிருக்காங்க. அப்படிங்கும்போது ஹை போயிருக்காங்க அப்படின்னா வந்து இங்க ஹை போகும்போது, இந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நியரஸ்ட்டா பார்த்தா வந்து 95 அப்படிங்கிற பிரைஸ் லெவல்ஸ். அதாவது காலோட பிரீமியத்தோட 95 அப்படிங்கிற பிரைஸ் லெவல்ஸ். அப்படிங்கும்போது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த மாரி ஆக்டிவிட்டி வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது, ஸ்ட்ராங்கா புட் செல்லர்ஸ் வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்படிங்கும்போது, இங்க இருக்கும்போது சரிங்களா? இங்க இருக்கும்போது, புட்ல இருக்கிற பொசிஷன் வந்து வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஹை பிரைஸ்ல வந்து செல் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து எங்க செல் பண்ணியிருப்பாங்க? புட்ட வந்து இந்த லெவல்ஸ் இருக்கும்போது வந்து செல்லிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து இங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி. ஒரு லோ லெவல்ஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னா, இந்த பிரீமியத்த கன்சிடர் பண்ணிட்டு, இங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் யாருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்க ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்களா அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு, நமக்கு வந்து இங்கிருந்து ஒரு பையிங் உண்டான ஆக்டிவிட்டி வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து மேஜரா வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்க வந்து ட்ரேட வந்து அவாய்ட் பண்றது ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து மேஜரா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ட தான் பெரிய டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பனர்ஸ் கிளியரா இருக்காது. என்ன நடக்குது? எல்லாருமே உள்ள அக்ரெசிவா வருவாங்க, வெளிய போவாங்க. அப்படிங்கும்போது ஒரு லிமிட் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து அத பிரேக் பண்ணிட்டு அக்ரெசிவா வந்து மூவ் பண்ண முடியும். அதனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது ட்ரேட வந்து அவாய்ட் பண்றது பெட்டரான விஷயம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு டைரக்ஷனல் ட்ரேட் இல்லாம வந்து நான் டைரக்ஷனல் ட்ரேட் வந்து நீங்க வந்து ஒரு நியூட்ரல் ட்ரேட் வந்து போட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணி ஒரு செல்லிங்கான ஆக்டிவிட்டில வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு பிரீமியம் டிகே வந்து நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி அந்த அங்க வந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸா மட்டும் எடுத்துங்க. உங்களோட ஓன் டெசிஷன் பேஸ் பண்ணி நீங்க வந்து பை அண்ட் செல் அப்படிங்கிறத வந்து பாருங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷனல் பர்ப்பஸா மட்டும் எடுத்துங்க. நீங்க வந்து வீடியோவுல வந்து உங்களோட கமெண்ட்ஸ பதிவு பண்ணுங்க. இந்த மாரி வந்து மார்க்கெட்ட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களோட டெசிஷனையும் இங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்படிங்கிறத இங்க ரிக்வெஸ்ட்டா வந்து சொல்லி விஷயமா இருக்கும். வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி.